அட்டகாசமான சுவையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு முறை இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா டெய்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தண்ணி முதல்ல நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது கொதி வந்துச்சுனாலே போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் இது நல்லா கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்திங்கன்னா குருமாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது முதல்ல நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது 2 பச்சை மிளகாயை இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த மசாலாவை அரைக்க தாங்க போகிறோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்ததாக 3 நல்லா பழுத்த தக்காளியாக இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா இந்த குருமா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம்னா நீங்கள் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக புதினா தழை சேர்த்திங்கன்னா தான் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ குருமா உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. புதினா நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்து அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மிக்சர் ஜார்லேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறதால இப்போ ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. லேசாக ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போது காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குருமா நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டிப்படும், அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த குருமாவோட பதம் தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்கிறதால நான் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. மொத்தம் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துச்சுனாலே போதுங்க. நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்து குருமா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துருங்க. கூடவே கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல க்ரீமியான பதத்தில் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.